எல்லோருக்கும் வணக்கம். மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய RDX அப்படின்ற ஒரு வேற லெவலான ஆக்ஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும் இருக்கேன் அப்படி என்ன இந்த படத்துக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா டோனி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்க சர்ச்ல ஒரு பெரிய திருவிழா அப்படின்றதுனால எல்லா மக்களும் கலந்துகிட்டு சந்தோஷமா திருவிழா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க இவரோட நண்பர்களும் சேர்ந்து சரக்கு அடிக்கணும் அப்படின்னு மாதிரி தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனா இவருக்கு ஏத்த பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டை வாங்கிட்டு வர வேண்டியதுனடா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. உன் ஃப்ரெண்ட் இருந்தா அப்படின்னா கரெக்டா புரிஞ்சிருப்பான். நாங்க மறந்துட்டு வந்துடும்பா, நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்கும்போது எப்படி இருந்த ஊரியா இதுன்னு கேட்க இவரோட முகமே மாறி போயிடுது. பயங்கரமா சரக்கடிக்க அப்படியே கட் பண்ணி இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. டோனியோட மனைவியில இருந்து அப்பா அம்மா வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. இவங்களோட அம்மா பயங்கர சோகத்துலதான் இருப்பாங்க. இந்த நேரமும் அவன் வரல, அவன் இங்கே இல்லாதது ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு மாதிரி உங்களோட 2வது பையனை நினைச்சுக்கிட்டு திருவிழாக்கு கிளம்ப கட் பண்ணி டோனி இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சரக்கு அடிச்சிட்டா இல்லையா, அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட கை குழந்தை எடுத்துட்டு போய் நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் காமிச்சு வாங்கி தருவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கட் பண்ணி அந்த திருவிழாக்கு டேவிஸ் அப்படின்றவரோட கேங் பாத்தீங்கன்னா வந்து இறங்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி இருப்பாரு, அவரால் இவங்களுக்கு பிரச்சனை, அவரை இந்த இடத்துல அதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஆளுங்களோட வந்திருப்பாரு. ஆளுங்க திருவிழா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. கட் பண்ணி அந்த அரசியல்வாதி இருக்காரு இல்லையா, அவர் நம்ம பிலிப்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது தான் இவர் அடிக்கணும் அப்படின்னு அந்த டேவிஸ்க்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையனை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அது சாதாரணமா இருந்தா விட்டுறலாம், அதை செக் பண்ணி பார்க்கும்போது இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையும் பண்றாங்கன்னு தோணுது. அரசியல்வாதியா இருந்துகிட்டு இதை கூட தட்டி கேட்கலன்னா எப்படி, அதனாலதான் அவங்க மேல கேஸ் கொடுக்கவும் தயாரா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. கட் பண்ணி கூட்டத்துல கலந்த அந்த டேவிஸோட ஆள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தரை காமிக்கிறாங்க. சாப்பாடு போடுற இடத்துல ஒரே சாப்பாடை வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க, யார் ராயவ அப்படின்னு மாதிரியும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வராது. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், நீங்க மட்டும் சாப்பிட எப்படி, போய் தட்டை கழுவிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல இவர் பயங்கர போதையில தான் இருப்பாரு. சண்டையை போட ஆரம்பிக்கிறார். எனக்கு சாப்பாடு இல்லையா, அவன் இங்க ஒருத்தரும் இருக்க மாட்டேங்கிறான்னு மிரட்டிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பிலிப் பாக்குறாரு. ஓடி வந்து தடுக்கிறாரு. என்னப்பா பிரச்சனை, சாப்பாடு தானே வேணும், எவ்வளவு வேணுமோ கொடுத்துட்டு போங்கயா, எதுக்கு திருவிழா பிரச்சனை அப்படின்னு மாதிரி சமாதானப்படுத்த கட் பண்ணா அந்த டேவிஸே காமிக்கிறாங்க. சொன்ன வேலையை பார்க்காம எங்கெங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புகளான்னு சொல்ல ஃபுல்லா போதையை போட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த 2 அடியாளங்களும் உள்ள போறானுங்க, பயங்கரமா டான்ஸ் ஆடுறானுங்க. ஆடினா பரவாயில்ல, அங்க இருக்க எல்லாரையும் வலிச்சு வலிச்சு இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்க எல்லாருமே அப்செட் ஆக மொத்த கும்பல அங்க கூடுது. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாரையும் கூட்டு வந்தாலே டேவிஸ் அவரோட வண்டிக்குள்ள இருந்து பால்சன் அப்படின்ற ஒரு நபர் இறங்குறாரு. இவர் மூலமா தான் அந்த அரசியல்வாதியை போடணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால இந்த நபரும் வேகமா போக்கிட்டே இருக்கு. அங்க சண்டை நடக்குது அப்படின்ற விஷயம் டோனிக்கு தெரிய வருது. தன்னோட அப்பா இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சு வேகமா போக இவரை தட்டி விட்டுட்டு போயிட்டாரு. பால்சன் ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி டோனியை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி தன்னோட அப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி போன டோனியை காமிக்கிறாங்க. உள்ள போய் தடுத்து விடணும் அப்படின்னு மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பேச அமைதியா இருந்த டோனி பயங்கரமா டென்ஷன் ஆகி 2 பேரையும் ஒரே அடியில நாக் அவுட் பண்ண இவரோட அப்பா ஓடி வந்து பிடிக்கிறாரு. பிரச்சனை வேண்டாண்டான்னு சொல்ல, ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பால்சன் வேகமா ஓடி வந்து இவர் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. மூக்கிலே ஒரு அடியை வாங்கிக்கிட்டு ரத்த காயத்தோட ஓரம் போக ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டிடுறாங்க. சண்டை பெருசாகிட்டே இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த டேவிஸும் மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிருச்சு. அவனுக்கு 3 பேரை குடிச்சிட்டு இருக்கானுங்கம்மா, அதனாலதான் பிரச்சனை, எங்களை விட்டுடுங்க நாங்க இருந்து போறோம் அப்படின்னு மாதிரி வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்ப இந்த சைடு இருக்க பால்சனும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க டோனியை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாரு. கட் பண்ணா டோனி தன்னோட ஃபேமிலியோட கார்ல போக்கிட்டே இருக்காரு. உங்க மேல கைய வச்சான்பா, என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா, அதனாலதான் சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொல்ல இவரோட அப்பா ஒரே பதில் தான், நீ சண்டை போட்டதுல எனக்கு பிரச்சனை இல்லடா, இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் பண்ணாம தானே இருந்த, அதே மாதிரி இருக்க பழகி கூடான்னு சொல்லி வீட்டுக்கு போக கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு பிலிப்ஸ் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டு கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்குன்னு போய் தரக்க முகத்தை மூடிக்கிட்டு ஒரு 4-5 பேர் பாத்தீங்கன்னா என்டர் ஆகுறாங்க. பிலிப்ஸை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. ஓடி வராங்க. டோனியை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே கடுப்பாய் பழுப்பெத்து ஒரே அடி பொத்துன்னு வெல்றாரு. வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு வந்தார் இல்லையா, அவங்க தான். மொத்த பேரும் வந்திருப்பாங்க. ஏதோ கராத்தே கிட்டன்னு வெளியே பேசிக்கிறாங்க. உன் கராத்தேவை இப்ப காட்டுறா பாக்கலான்னு டோனியை கூப்பிட்டு இவ செம்ம கடுப்பாயிட்டு எழுந்து நின்று அங்க இருக்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே
இருக்க ஒருத்தனும் ஒரு சைடு போய் விழுந்துகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனா அப்படி இருக்கும்போது தான் அங்க இருக்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா குழந்தை அழுகுற சத்தம் கேட்கும். அதை அட்வான்டேஜா எடுத்து ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். நீ மட்டும் ஆளு மேல கைய வச்சான்னு வையன், உன் குழந்தையோட கழுத்துல இந்த பாட்டில் இறங்குடேன்டான்னு சொல்லி மிரட்டு. இவர் எதுவுமே பேசாம என் குழந்தைய விட்டுடுங்கடா, நான் உங்களை ஒன்னும் பண்ணல, நான் அமைதியா நீக்க பட்டாருன்னு ஒரு அடி பொத்துன்னு கீழே விழுட்டார். இவரை மட்டும் இல்லாம இவரோட மனைவியும் போட்டு பயங்கரமா தாக்கிட்டு இவரை விடக்கூடாது அப்படின்றதுக்காக கொல்ற ஸ்டேஜுக்கே போயிட்டாரு அந்த பால்சன். இதை பார்த்தது டேவிஸ் போதும் இங்க இருந்து போகலாம் அப்படின்ன மாதிரி எல்லாரையும் கூட்டு போக அப்பதான் அந்த குழந்தை கழுத்துல இருக்க செயினை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தன் பாக்குறான். அந்த குழந்தைய கீழே உட்கார வச்சுட்டு கழுத்துல செயின் இருக்கும் இல்லையா, அதை புடிச்சு ஒரே இசு குழந்தையோட கழுத்துல அறுத்துக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தோட இருக்க செயினை எடுத்துட்டு போக வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவரோட நெருங்கிய நண்பரான ஜேவியருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் பேண்டேஜ் எல்லாத்தையும் போட்டு முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட கழுத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா கீறி தையல் போடுற நிலைமை இருக்கும். தையல் போடும்போது அந்த குழந்தை பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த கத்துற சத்தத்தை கேட்டதும் டோனியால எதுவுமே பண்ண முடியல, கதறி அழுவ ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் பார்த்து சேவியர் அங்க வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க டோனி இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ண இவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசரான ராய் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவனுங்க என்னமோ அந்த சண்டையால் அடிச்ச மாதிரி தெரியல, வேற ஒரு வன்மத்தை வச்சுதான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க போல. அவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்கு. அது இந்த விஷயம் ராபர்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்க அப்படியே கட் பண்ணி ராபர்ட் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. டோனியோட தம்பியா தான் பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு. போன் மூலமா இவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர அப்செட். கட் பண்ணி உள்ள போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவில கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கும். அப்படியே பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. இந்த 3 பேரும் ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. எதனால பிரிஞ்சாங்க அப்படின்றதுதான் இந்த பிளாஷ்பேக். அந்த ஊர்ல ஒரு 2 டீமுக்கு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அதுல ஒரு நபர் கிளீன் அவுட்டா இருக்கும். ஆனா அதை ஏமாத்தி அவர் ஆடுறாரு. இந்த மாதிரி ஆடுறதுக்கு எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைக்கலாண்டா அப்படின்னு மாதிரி கீப்பர் கேவலப்படுத்த பேட்ஸ்மேன் செம்ம கடுப்பாயிடுறான். பால வரட்டும் அவன் மூஞ்ச பேத்துட்டு அப்படின்ற மாதிரி பேட்டை வச்சு பட்டாருன்னு ஒரு அடி. கீப்பர் கீழே வந்து ரத்தத்தால துடிக்கிறான். இதனால அங்க இருக்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு மாய. அப்பதான் RDX அப்படின்றவங்களோட என்ட்ரி. RDX அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. R அப்படின்னா ராபர்ட், D அப்படின்னா டோனி, அண்ட் எஸ் அப்படின்னா சேவியர். சோ இவங்க 3 பேர் தான் RDX அப்படின்ற மாதிரி காமிச்சு வந்துட்டாங்க இல்லையா. சும்மா இருப்பாங்களா? கராத்தே கிட்ஸ் ஆச்சு போட்டு பொலந்து எடுக்கிறாங்க. இதுக்கு மூல காரணமா இருந்த நபரையும் போட்டு பிரிச்சிடுறாங்க. அவரு பயங்கரமா அடி வாங்கிட்டு உங்களை விடவே மாட்டேன்னு சொல்ல, டேய் எத்தனை பேரை பார்த்துட்டோம், வேற ஏதாவது டைலாக் இருந்தா சொல்லிடான்னு சொல்லி 3 பேரும் ஒரு கிக்கு விடுறாங்க. கட் பண்ணா இவங்களோட குருவான ஆண்டனி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. சேவியர் இருக்கா இல்லையா, அவரோட அப்பா தான். நான் கராத்தே சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி அடிதடியில ஈடுபடணும் அப்படின்றதுக்காக இல்ல, அது ஒரு கலை, அதை கத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி அனுப்பிவிட. அந்த சமயம்னு பார்த்து அந்த கராத்தே ஸ்கூலுக்கு மினி அப்படின்ற ஒரு லேடி வராங்க. அந்த முதல் வேலையா அங்க இருக்கிற மாஸ்டர் கிட்ட போய் ஒரே வாரத்துல கராத்தே கத்துக்கணும், ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு கேட்க இவர் எதுக்குன்னு கேட்கிறார். இல்ல ஒருத்தனை அடிக்கணும், அதுக்காக இந்த கராத்தே தேவைப்படுதுன்னு சொல்ல ஏற்கனவே தான் பையன் மோத கொண்டு கூட இருக்க 2 பேரும் சண்டையை போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம தான் திட்டி அமைச்சிருப்பா இல்லையா. இப்போ இந்த மாதிரி சொன்னதால இல்லமா அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இது வெறும் கலை தான், அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல என்னால கத்துத்தர முடியாது அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட இந்த விஷயத்த ராபர்ட் கவனிக்கிறாரு. தன்னோட கிளாஸ் முடிச்சுட்டு அண்ணா கூட வீட்டுக்கு கிளம்ப போகும்போது அங்க இந்த பொண்ணு இருக்கத பாக்குறாரு. என்னமா என்னாச்சு, எதுக்காக அவனை அடிக்கணும் அப்படின்னு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கலாம் கேட்க இவங்க அவன் ஒரு காம கொடுறேன், எல்லா பொண்களையும் கேவலமா பாத்துக்கிட்டு இருக்கான், வீட்டுல சொன்னோம் அப்படின்னா படிப்பை பாதியிலே நிறுத்திடுவாங்க, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த பயனும் இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவனுக்கு நாங்க பதிலடி கொடுக்குறோம், என் கூட வா அப்படின்னு மாதிரி கூட்டு போக காலேஜ்ல காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வெளியே நிறுத்திட்டு ராபர்ட் மட்டும் தான் உள்ள போவார். உள்ள இருக்க எல்லா பசங்களையும் வெளியே அனுப்பிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் பண்ணுவியா, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதைன்னு ஒரு கிக்கு மொத்த டேபிள் உடஞ்சு முதுகெலும்பு புடிச்சிட்டு உள்றாரு. இதை பார்த்த வினிக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா ஆளு கொஞ்சம் மொக்கையா இருக்காரு, அடிப்பாரு அடி வாங்குவாரோ அப்படின்னு மாதிரி டவுட்ல தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லையா, அவரை ஒரு மாதிரி புடிச்சு போடுது. இவங்களோட மனசுக்குள்ள ஒரு ரிஜிஸ்டர் ஆயிட்டு அப்படியே கட் பண்ணா சண்டையை போடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது, நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்களாடா அப்படின்னு மாதிரி வீட்டுல பயங்கரமான திட்டு. இன்னொரு பக்கம் அந்த மினி இருக்காங்க இல்லையா, வர திருவிழாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு போது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு இருப்பாங்க. பக்கத்துல நம்ம ராபர்ட்டோ கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கு. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி 6 அடிக்கலான்னு போக டக்கு. இதனால ஓரமா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து மினி இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. இப்போ நான் வந்தது எனக்காக இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக. அங்க இருக்கால ஒரு பையன், அவன் என் ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிக்கிட்டேவும் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்கான், இதை நீங்க தான் தட்டி கேட்டாகணும்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார். ஏமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது, அடியாள் மாதிரி தெரியுது,
தெரியுதா? எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களை கண்ணை பார்த்து போல்டா பேசுனீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் பக்கமே வரமாட்டாங்கன்னு சொல்ல 2 பேரும் யோசிக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள அனுப்பி விட்டு அதே மாதிரி ட்ரை பண்ண அந்த நபரும் இது எல்லாத்தையும் கேட்டு நான் பக்கமே வரல ஓடி போயிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான நன்றிகளை சொல்றாங்க. ஆமா, இதையும் நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொல்லல, எனக்கு மட்டும் வயலன்ஸ்ல ஈடுபட்டீங்களேன்னு கேட்க அமைதியா இருக்காரு. சரி, யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்து போல்டான பதில சொன்னோம் அப்படின்னா அவங்க பின் வாங்கிடுவாங்க தானே. நான் உங்க கண்ணை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுவான்னு கேட்க இவர் சிரிக்கிறாரு. எந்த விஷயமும் வேணாம், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புமான்னு சொல்ல இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு 2 பேருக்கும் காதல் வந்துருச்சு அப்படின்ற விஷயம். இதை நமக்கு ஒரு பாட்டிலே காமிக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியா சேர்ந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் கவனிக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடும் போது அடி வாங்கின அந்த நபரும் அண்ட் மினி ப்ரோக்ராம்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு நபரும் கவனிக்கிறாங்க. பயங்கர காண்டு. கட் பண்ணா 2 பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ வேற வேலை இல்லாம இருக்க, அதையும் விட நம்ம 2 பேரும் வேற வேற ஜாதி, வீட்டுல தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும், இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம ராபர்ட் கிட்ட இந்த விஷயத்த போட்டு விட இவர் பயங்கரமா யோசிக்கிறார். கூட ஜேவியரை கூப்பிட்டுக்கிட்டு என்னடா பண்ணலான்னு திங்க் பண்ண இதை கேட்ட ஜேவியரும் வேற லெவல்ல ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. உன் அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, நீ போன அப்படின்னா நிச்சயம் செருப்படி தாண்டா, உன் அண்ணனை முதல்ல செட்டில் பண்ணுவோமா அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரைட்டா இவங்க அண்ணன் லவ் பண்ற பொண்ணு போய் பாக்குறாரு. என் அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டாங்க, உங்களுக்கு மேட்ரு தெரியுமா தெரியாதுன்னு கேட்க அவங்க பதட்டமா முழிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல பாத்தீங்களா மறைச்சிட்டாங்க, எங்க சொந்தக்கார பொண்ணை தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க, இப்போ நீங்க உள்ள வரலன்னு வைங்களேன், உங்க 2 பேரோட காதலும் அவ்வளவுதான் சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம பிலிப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்க பையனும் நானும் லவ் பண்றோம்னு சொல்ல இவர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. எதுவா இருந்தாலும் 2 வீட்டாரும் பேசி முடிவு பண்ணிக்கலாம், குறுக்கல நீங்க எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்கமான்னு சொல்லி அனுப்ப இவர் ஒரு பங்கு, அதாவது ராபர்ட் ஒரு பங்குக்கு போட்டு விட்டுறாரு. அவங்க 2 பேரும் வெறும் காதல் மட்டும் பண்ணல, ரொம்ப டீப்பா போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அப்படியே கட் பண்ணா வெளியே நின்னுகிட்டு இருக்க டோனியை காமிக்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல, திடீர்னு அவ கல்யாண பேச்சு பேச போயிட்டாலே அப்படின்னு மாதிரி முழிக்க. ஆனா பண்ண வேலைகள் எல்லாமே ராபர்ட்டும் ஜேவியரும் தான் இல்லையா, இது இவருக்கு தெரியாது. ஸ்ட்ரைட்டா இவரோட காதலி வந்து இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. வேற ஒரு கல்யாணம் பண்ண ஸ்கெட்சா போட்டேன், இனிமேல் எப்படி நடக்குதுன்னு பாக்கலான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போக டோனியை கூப்பிட்டு இவரோட அப்பா பயங்கரமா திட்டாரு. உண்மையான லவ் பண்ண சொல்ல எதுவும் சொல்ல அப்படியே கட் பண்ண அது திருவிழா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், அண்ணனுக்கு செட் ஆயிருச்சு. அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம விஷயத்த போட்டு நம்ம கல்யாணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு மாதிரி ராபர்ட் பேசிட்டு இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா அங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக அங்க கிளம்புறாரு. இந்த விஷயத்த இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு மாதிரி கிரிக்கெட் ஆடுறப்ப அடி வாங்கின நபர் இருக்காரு இல்லையா, அவர் கவனிக்கிறாரு. அங்க இருந்து ஜேசன் அப்படின்ற ஒரு நபரை போய் சந்திக்கிறாரு. அண்ணா, நான் சொல்லியிருந்தால அவனுங்க வந்திருக்கானுங்க, இப்போ நீங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்ல ஜேசனோட மச்சானா இருக்க பால்சனை காமிக்கிறாங்க. நானும் வரவான்னு கேட்க நீ இங்கே இரு, அதை நான் பாத்துக்கிறேன்னு கிளம்புறாரு. இன்னொரு சைடு கட் பண்ணா ராபர்ட் தன்னோட காதலியை பார்க்க போனார் இல்லையா, அவங்க கிட்ட போய் பேசிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன், அது என்னன்னு கேட்க கண்டிப்பா நீ வரணும்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து டான்ஸ் மாஸ்டர் இருக்கானே அவன் பாக்குறான். ஏற்கனவே கடுப்பு, இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கதால ரொம்ப நொந்து போயிட்டான். ஸ்ட்ரைட்டா போய் அவனுங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட போய் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கும்பல் கூடிட்டுறாங்க. கட் பண்ணா ஸ்டேஜ்ல மினி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கீழே ராபர்ட் நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த டான்ஸ் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் இருக்கானே தகாத முறையில தொட்டுக்கிட்டே இருப்பான். இதனால கடுப்புல இவர் பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஜேசன் உள்ள வரான். இவர் முன்னாடி போய் நின்று கைகள் எல்லாத்தையும் தட்டி பயங்கரமா என்கரேஜ் பண்ற மாதிரி நடிக்க இவர் கடுப்பாயிட்டு அவ்வளவு இடம் இருக்குல்ல, கொஞ்சம் ஓரமா போய் பாக்கலாம்லன்னு சொல்ல இவர் ஒரே வார்த்தையா நீ பார்த்தவரையும் போதும் கிளம்புப்பா, இதுக்கு மேல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவ பின்னாடி சுத்தக்கூடாது, அது இந்த ஏரியா பக்கமே ஒரு பார்க்க கூடாதுன்னு சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்ட சும்மா இருப்பாரா, பலாருன்னு ஒரு அரை பொத்தனு போய் கீழே விழுறாரு. சுத்தி இருந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு கராத்தே தெரியும் இல்லையா, போட்டு பிரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவர் போட்டு அடிச்சிடுறாங்க. பொத்துன்னு கீழே விழலான்னு போக அந்த சமயத்துல இவருக்கு தோல் கொடுக்க இவரோட அண்ணனும் சேவியரும் வந்துடுறாங்க. RDX ஒன்னாயிட்டாங்க. இனிமேல் யாரால என்ன பண்ண முடியும், தசைக்கு ஒருத்தரா போய் பறந்து பறந்து விழ ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாரையும் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்க நடுவுல பால்சனும் வருவான். அவனுக்கும் சரியான அடி. இதோட முடிவுல இதுக்கு காரணமா இருக்க ஜேசன் இருக்கா இல்லையா, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு ஒரு கட்டை எடுத்து அவரோட கால்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உடைச்சு விட்டுருவாங்க. இப்போ அந்த கட்டையில நெருப்பு இருக்கும், அந்த கட்டையை அங்க இருந்து தூக்கி போடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண அது டிரான்ஸ்ஃபார்ம்ல பட்டு அங்க ஒரு பெரிய தீ ஏற்பட ஆரம்பிக்குது. எல்லாமே பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்குது. ஒரு பயங்கர கலவரம் மாதிரி ஆயிடுது. நெருப்பு எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சமயம் பார்த்து அடி வாங்கி கிடக்கிற ஜேசனை பாத்தீங்கன்னா பால்சன் அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு
பண்ணிடுறான். அன்காட் பண்ணா அந்த இடத்துல பயங்கரமான அசம்பாவிதங்கள்லாம் ஏற்பட்டு போயிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க 3 பேர் தான்டா காரணம் அப்படின்ற மாதிரி நிக்க வச்சு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு உதவுற ராய் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவரும் வராரு. அந்த ஊருக்காரங்க இதுக்கு ஜாதி கலவரமா மாத்திர அளவுக்கு போயிட்டானுங்க. அந்த ஏரியா பொண்ணை நம்ம ராபர்ட் லவ் பண்றானா அப்படின்னு நம்மளாம் சொல்ல, ராபர்ட் முன்னு வந்து நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இவரோட அப்பா பல ஆறுனு ஒரு ஆறு எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கி போக போலீஸ் ஆபீசர் தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னு தான் பாக்கணும், என் கூட வாங்க காம்ப்ரமைஸ் பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்பட்டு கிடக்குற ஜேசன் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும்னு போக எல்லா ஆளுங்களும் வெளியே வேத நினைப்பாங்க. பயங்கர கோவத்துல வேற இருப்பாங்க. உள்ள போய் ஜேசனை காமிக்கிறாங்க. கால் உடஞ்சி போய் உள்ள போன உடனே பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாரு. நடந்த எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கூடவே இருந்து நான் பண்ணி தரேன், அது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்ல பக்கத்துல இருக்க பால்சன் இதை முடிக்கவே கூடாது, அவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கு. அடி வாங்கி படுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் உன் மேல நிறைய கேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் கண்டுக்காத மாதிரி விடுற, இந்த பிரச்சனையை இதோட முடிக்கத்தான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல இவர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற பால்சன் இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்பலான்னு ட்ரை பண்ண அங்க இருக்கிற மொத்த ஆளுங்களும் உன் பையனை நீ எங்க வேணுமோ ஒளிச்சு வை, அவனை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. இதனால பிலிப்ஸ்குள்ள ஒரு பயம், இதுக்கு மேல இவன் இங்க இருந்தான் அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும், இவனை வேற ஏதாவது ஊருக்கு அனுப்புறதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி டோனி கிட்ட போறாரு. ராபர்ட்டை போட்டு அடிச்சிட்டாரு. பயங்கரமா அவரை திட்டாரு இல்லையா, அது எல்லாத்துக்கும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என் பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இவ்வளவு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா பிரச்சனையுமே நீங்க 2 பேர் தான் கிரியேட் பண்றீங்க, உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு சேவியரும் இதை சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்க, சேவியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கானா, உங்க நல்லதுக்கு தான்டா சொல்றேன், இதை நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல ராபர்ட்டை பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக் பண்ணி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் கூட பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. ஃபேமிலி மொத்தமும் சோகத்துல இருக்கு. அது இதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டிஎக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பிரசன்ட்டுக்கு வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்டிஎக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு அங்க இருக்கிற பசங்க கிட்ட சொல்ல அங்க இருக்க எல்லாருமே இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா, ராபர்ட் திரும்பி வருவாரான்னு கேட்க இவர் ஒரே வார்த்தையா அவன் வருவானா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா 3 பேர்ல ஒருத்தர் மேல கைய வச்சுட்டாங்க அப்படின்றதுனால அந்த பெஸ்டிவல்ல அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது, இங்க அவங்களோட ஃபேமிலியில கைய வச்சுட்டாங்க, சும்மா விடுவாங்களா, இந்த பண்ணவனுங்க செத்தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி ராபர்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சண்டையில கால் உடைஞ்சு போன ஜேசன் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டேவிஸ் வராரு. என்னையா கடை எப்படி போகுது, வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இவரோட நிலைமையை பார்த்து நெக்கெல்லாம் கிண்டல் பண்ண இவரும் அமைதியா இருக்காரு. பின்னாடியே பால்சனும் வந்து தன்னோட அக்கா கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண இவர் கடுப்பாயிட்டார். எதுக்காக அந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு வந்தேன்னு கேட்க நான் வந்து உனக்காக பண்ணல, என்னோட ரிவெஞ்ச் ஒண்ணு மிச்சம் இருந்தது, அதுக்காக தான் இதே எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிட்டு போக அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி இவரோட கண்கள்ல பயம். கட் பண்ணா ஊருக்கு வந்த ராபர்ட்டை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாரு, பயங்கர சேதம். ஆனா அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் அடிபட்டு இருக்க எல்லாரையும் பாக்குறாரு. அண்ட் இவரோட அப்பாவையும் போய் பாக்குறாரு. ஆனா என்ன பேசிக்கிறது இல்ல. அங்க இருந்து கிளம்பி தன்னோட அண்ணனை போய் பார்க்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறான். அண்ட் இவரு அவருக்கு ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு கேட்க இவருக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. அன்னைக்கு திருவிழால சண்டை நடந்தது, அத காரணமா வச்சு வீட்டுக்குள்ள வந்து சின்ன குழந்தைய கூட விடாம இவ்வளவு பண்ணிட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி கதறி அழுக அப்படியே கட் பண்ணி அந்த டேவிஸ் இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு கேஸ்ல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா அவர் கைது பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்கு. அது மூலமா ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்த ராபர்ட் கிட்டயும் டோனி கிட்டயும் ஷேர் பண்றாரு. நாங்க வேற ஒரு கேஸ் விஷயமா டேவிஸை அரெஸ்ட் பண்ணோம், அது மூலமா எங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் இவன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, அவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேஸை போட்டு உள்ள தள்ளுறேன்னு சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சதும் அமைதியா இருக்காங்க. நாங்க என்னைக்கு கேஸ் கொடுத்துருக்கோம், எங்களோட ஃபேமிலி பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி அந்த திருவிழா அன்னைக்கு நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை கவர் பண்ண ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க. அந்த நபரும் அன்னைக்கு எடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் ஐடென்டிஃபை பண்றாரு. அங்க இருக்கிற டோனி இவன் நம்மளோட வீட்டுக்குள்ள வந்தான்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து இந்த வீடியோ காமிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு அந்த வீடியோல இருக்க நபர் யாரு அப்படின்றது தெரியும். அவர் ஒரு போட்ல வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி ராபர்ட் அங்க போறாரு. அந்த நபரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க அவரும்
கிட்ட வந்து என்னப்பா தம்பி இறங்கலையா, ஒழுங்கு மருதியா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா உன் தலைய வெட்டி வீசிடுவ அப்படின்ற மாதிரி மிரட்ட, எங்க வீசுறா பாப்பான்னு சொல்லி அவர் போட்டு புரட்டி எடுக்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் ட்ரை பண்றாரு. இவருக்காக டோனி இன்னொரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து பட்டார் பட்டார் அடிச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கீங்கடான்னு கேட்க இவர் ஒரு 3 பேரை சொல்லி முடிக்கிறாரு. அந்த சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ராபர்ட் கிட்ட இருந்து எட்டி ஒரு மிதி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரும் வராங்க. இவங்க சேவியரை விட்டுதான் போயிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. பயங்கர அப்செட் ஆயிட்டு, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்கடா, அங்க அடிபட்டு கிடக்கிறது உங்களோட ஃபேமிலி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, ஆனா நான் அப்படி நினைக்கலடா, அது என்னோட ஃபேமிலியும் கூடடா அப்படின்னு மாதிரி சோகமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா போட்டு புரட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா. இந்த விஷயம் பால்சனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா வந்துட்டு போனவங்க யாரு அப்படின்றது தெரியல, நோட்டமிடுறாரு. ஆனா அதே சமயத்துல ஜெயில இருக்க டேவிஸும் இவங்களை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட சரக்கு போயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, சரக்கு இன்னும் போகலன்ற விஷயத்த பால்சன் சொல்றாரு. செம்ம காண்டாயிட்டார். எவன் செத்தாலும் உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, சரக்கு அனுப்புறது எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாதுரா பால்சன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் அங்க கிளம்புறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது அந்த அரசியல்வாதியால தான் இல்லையா. அவரோட வீட்டுக்கு போய் என்ன குளிச்சுட்டு வந்திருக்கீங்க போல, போலாமா அப்படின்ற மாதிரி கொத்தா தூக்குறாரு. கட் பண்ணா இதுல சம்பந்தப்பட்ட ஒரு 3 பேரோட பேர் கிடைச்சிச்சு இல்லையா. ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா ஒரு காலனில இருக்காருன்னு தெரிய வருது. உள்ள போனா எப்படியும் 100கணக்கான ஆளுங்க இருப்பானுங்கன்னு யோசிக்க அவனுக்கு மேல இருக்கிற கோபத்துல இது ஒன்னும் பெருசா தெரியல, உள்ள பூந்துட்டுறாங்க. அந்த நபரை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பால்சனுக்கு தெரிய வருது. அவர் லோடு ஏத்தணும் அப்படின்னு மாதிரி மங்களூர் வரலையும் போயிருப்பாரு. இதனால அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுறாரு. அவங்க செக் பண்ணி சொல்லும் போது தான் இவருக்கு அந்த கராத்தே கிட்ஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. பழிவாங்க வந்திருக்கானுங்களோ, அவனுக்கு இங்கிருந்து உயிரோட போக கூடாதுன்னு சொல்ல மொத்த பேரும் இறங்குறாங்க. இது தெரியாது ராபர்ட்டும் டோனியும் அந்த நபரை தேடி அலையறானுங்க. கண்டுபிடிச்சிடுறானுங்க. போட்டு தள்ளலாம் அப்படின்னு மாதிரி போக அந்த நபர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. பாட்டில் எடுத்து ஒரே அடி போத்துன்னு விழுறானுங்க. வாங்க செல்லம், உயிரோட இங்கிருந்து வெளியே போனாதானே அப்படின்ற மாதிரி மொத்த ஆளுங்களும் இறங்கி சுத்து போட்டுடுறாங்க. என்னதான் கராத்தேவே தெரிஞ்சாலும் இத்தனை பேர் அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. இதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு பிரிஞ்சு போய் பயங்கரமான சண்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து டோனியை தனியா தூக்கிட்டு போயிடுறாங்க. மொத்த கும்பலும் சேர்ந்து இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் உயிரோடவே இருக்க கூடாதுரா அப்படின்ற மாதிரி கழுத்துல கயிறு எல்லாத்தையும் போட்டு சுருக்கு மாட்டி இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒருத்தரோட என்ட்ரி, வேற யாரும் கிடையாது, சேவியர் தான். விட்டுட்டு போனா போயிடுவானா, உங்க கூடவே தான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் இவர் போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அடிப்பட்டு கிடக்குற டோனியை தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண இன்னொரு சைடு ஓடி ஓடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ராபர்ட்டை காமிக்கிறாங்க. தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா ஒரு வீட்டுக்குள்ள போற அங்க இருக்கிறது இவரோட முன்னாள் காதலியான நீ இருக்காங்க இல்லையா, அவங்கதான். அவங்களும் என்னாச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. முதல் வேலையா நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இந்த ஏரியால இருக்கிறது எல்லாமே அவனோட ஆளுங்க தான் சொல்ல இவரை அடிக்க உள்ள வந்துடுறாங்க. சண்டையை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு ராபர்ட்டும் சேவியரும் தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணாங்க இல்லையா. அந்த சமயத்துல தன்னோட குழந்தையோட நகையை தூக்கிட்டு போனானே கழுத்தாத்து, அவன் சிக்கிட்டான். சும்மா விடுவாரா, அவனை போட்டு குத்துன்னு குத்தி மூக்க எல்லாத்தையும் உரைச்சு விட்டுட்டு தன்னோட குழந்தையோட செயின் இருக்கு இல்லையா, அது அவன் கழுத்துல தான் இருக்கும், அதை புடுங்கிட்டு வந்துகிட்டே இருக்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க மொத்த ரவுடிகளும் பாட்டில் எல்லாத்தையும் வீசிக்கிட்டே இருக்க வண்டி எடுத்துட்டு அங்க வந்து வேகமா தப்பிச்சு போறாங்க. என்ன இதுக்குடா அங்க போனீங்க, அது உள்ள போய் சண்டை செஞ்சது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா அப்படின்ற மாதிரி சேவியர் திட்டிக்கிட்டே இருக்க அப்பதான் சேவியர் மூலமா சில விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த பால்சன் இருக்கா இல்லையா, அவர் ஏற்கனவே இவங்க மேல வன்மத்துல இருக்கிறதும் அதனாலதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய சண்டையை போட்டதும் தெரிய வருது. இதை நினைச்சு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த சண்டையில பத்தின சேவியருக்கு தலையிலேயே ஒரு அடி வந்திருக்கும். இதனால நில குலைஞ்சு போய் வண்டியை தூக்கி போட்டு விழுந்துட்டாரு. 3 பேரும் கீழே இருக்காங்க. சேவியர் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்து வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண பால்சனுக்கு தன்னோட நெருங்கிய நண்பனை அடிச்சு போட்டுட்டு செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. தானே களத்துல இறங்குற. ஆனா அது கூடவே அந்த அரசியல்வாதி இருக்கா இல்லையா, அந்த இடத்துல துடிக்க கொலை பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சேவியருக்கு ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பேண்டேஜ் எல்லாத்தையும் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல மினி இருக்காங்க இல்லையா, அவங்க அடிபட்டு கிடக்குற எல்லாரையும் வந்து பாக்குறாங்க. ஆனா அது கூடவே ராபர்ட் இருக்கா இல்லையா, அவரை கூட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர்வல வந்தா இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, என்னோட கணவர் தான் சொல்ல இவருக்கு பயங்கர ஷாக். ஆனா அது கூட அவங்க இன்னும் சில விஷயங்களையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் நீ போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ண, அண்ட் உங்களோட அப்பா அம்மாவும் என்னோட வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்ற மாதிரி எந்த இலைக்கும் போக தயாரா இருந்தாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. நாட்கள் போக ஆரம்பிச்சது. கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட டார்ச்சர்ல
கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் இந்த நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு, ஆனா இதுக்காக நான் இங்க வரல. நீங்க அடிச்சு போட்டு வந்தீங்க இல்லையா ஒருத்தன், அவன் பால்சனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஜேசன் மாதிரியோ டேவிஸ் மாதிரியோ பால்சன் கிடையாது. அவன் ஒரு வெறி பிடிச்சவன். வெறி பிடிச்ச நாய் மாதிரி கண்டிப்பா உங்களை நோக்கி வருவான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக இவர் முதல் வேலையா தன்னோட அப்பா கிட்ட போய் பேசுறாரு. அண்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா காலில் அடிபட்டு நடக்க முடியாம இருக்கும். அவரை வீல் சேர்ல வச்சு பக்கத்து ரூமுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்க கரண்ட் ஆஃப் ஆகுது. இவருக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அண்ட் பக்கத்துல இருக்க எல்லாருமே டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்றத உணர்றாரு. இங்க இருந்து முதல்ல ரூமுக்கு கூட்டு போகணும்னு ட்ரை பண்ண இன்னொரு பக்கம் ஐசியூல இருக்க டோனியோட மனைவியை காமிக்கிறாங்க. அவர் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள கொல்லணும் அப்படின்னு ஒரு ரவுடி உள்ள வரும். இவருக்கு ஒன்னும் புரியல. அந்த நபரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்க கரண்ட் வந்துருது. ஆனா அந்த நபரும் டோனி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு உன் ஃபேமிலி மொத்தமும் தீர்ந்தது, நீங்க எல்லாரும் சாக போறீங்கடான்னு சொல்லிட்டு ஓடி போக இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே கற்பானா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இவங்களை கொல்லணும் அப்படின்னு மாதிரி ஆள் இறங்குறாங்க. இந்த விஷயம் ராபர்ட்டுக்கு தெரிய வருது. இதுக்கு மேல நம்ம இருக்கிறது சேஃப் இல்ல, நம்ம ஃபேமிலியை முதல்ல சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண வழியில நிறைய ஆளுங்க இவங்களை கொல்லணும் அப்படின்னு மாதிரி கத்தியும் கம்புமா ஓடி வந்துகிட்டே இருக்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி அதுல தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண கொத்து கொத்தா வண்டி நிறைய பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. இவனுங்களை இங்க இருந்து வெளியவே போக கூடாது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கிரவுண்ட்லயே பயங்கரமா சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பால்சனும் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சுத்தி வளைச்சிடுறான். இன்னைக்கு நீங்க தீந்தீங்கடா அப்படின்னு மாதிரி மொத்த ஆளுங்களை இறக்கி விட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க ராபர்ட்டோட மனசுக்குள்ள ஃபேமிலி அப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற தாட் மட்டும்தான். இதனால இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு மாதிரி வண்டியை மாத்தி மாத்தி பயங்கர ஷேக் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்க உள்ள இருக்க இவரோட அப்பாக்கு பயங்கர கடுப்பாகுது. வண்டியை நிறுத்துறா, இன்னும் எவ்வளவு நாள் தான் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், இன்னைக்கு நைட்டு ஒண்ணு அவங்க உயிரோட இருக்கணும் இல்ல நம்ம உயிரோட இருக்கணும்டா, உங்களை சண்டையே போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நீங்க சண்டை போட்டு தாண்டா ஆகணும், வண்டியை விட்டு கீழே இறங்குடான்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா மினி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கணவர் பால்சனோட சண்டையில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா கிளம்புற தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க இன்னைக்கு போக கூடாதுன்னு சொல்ல நீ என்னடி சொல்றது அப்படின்னு மாதிரி அடிக்க போறாரு. புடிச்சு ஒரே ஒரு லாக்க போட்டு கட்டி போட்டுட்டுறாங்க. ஏன்னா இவங்க நம்ம ஹீரோ கூட சுத்திக்கிட்டே இருக்கும்போது கராத்தே கத்துருப்பாங்க. அந்த கராத்தே இப்போ உபயோகப்படுது. அவரும் இவங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அமைதியா இருக்க கட் பண்ணி இங்க சண்டைக்கு தயாராக்குறவங்கள காமிக்கிறாங்க. இறங்கி பயங்கரமான யுத்தம். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரலையும் வீட்டுல சண்டை போட்டா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற தாட்டி எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அது இல்ல இல்லையா, இதனால போட்டு பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனும் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிக்கிட்டே இருக்க 3 பேரும் பயங்கரமா நிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல பால்சனும் இவங்க கூட பூந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நம்ம சேவியர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டூல்ஸை வச்சுதான் சண்டை போடுவார். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது போத்துன்னு ஒரு அடி உழுது டூல்ஸ் பறந்து போய் கீழே விழுந்து போகும்போது அந்த சமயத்துல தான் சேவியரோட அப்பா இவங்க எல்லாத்துக்கும் மாஸ்டர் இருக்காரு அவரோட கைகளுக்கு போகுது. மாஸ்டரே களத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு மாதிரி புத்துணரோட சண்டை போட மாஸ்டர் பூந்து விளாசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் மெயினான வில்லனான பால்சனை நம்ம ராபர்ட்டும் டோனியும் பாத்தீங்கன்னா கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அண்ட் அவரும் டஃப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. சண்டை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்க இதோட முடிவுல பாத்தீங்கன்னா பால்சனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு விழுந்துட்டார். ராபர்ட் கிட்ட போய் நீ திரும்பி வருவ அப்படின்னு மாதிரி நாங்க சொல்லலாம், ஆனா அடிச்சாடி நீ திரும்பி எழுந்திருக்க கூட முடியாத மாதிரி இருக்கும். அதனால இந்த டைலாக் இங்க தேவைப்படாதுன்னு சொல்லி அங்க இருந்து 3 பேரும் நடந்து போக அப்படியே கட் பண்ணி டோனியோட குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சமயத்துலதான் ஜெயில இருந்த டேவிஸ் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. 3 பேரும் கிளம்புறாங்க. 3 பேரும் ஒரு கிக்கு ஆளு எந்திருக்கவே முடியாத அளவுக்கு பொத்துன்னு கீழே விழ இந்த 3 பேரும் நார்மல் மனுஷங்க கிடையாது. இவங்க தன்னையும் தான் குடும்பத்தையும் தொட்டா பட்டாசா வெடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.